ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நான் ரதியா சமையலேருந்து சாந்தி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காளானில் கொத்துக்கறி டேஸ்ட்டில் செய்ய போகிறேன். காளான் கொத்துக்கறி நான் எப்படி செய்கிறேன்னு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாக்கெட்டு 200 கிராம் காளான் வாங்கியிருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம பொடுசாக நறுக்கிக்கலாங்க. குட்டி குட்டி பீசஸாக நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. 3 கிராம்பு, 2 பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 3 தக்காளி பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி பச்சை வாசனை போகட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் அது 1 ஸ்பூனுங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அதை கட் பண்ண காளானை இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு அப்படியே மூடி வைக்கலாங்க. இதில் வேணால் காளானில் தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பற்றலைன்னா அதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அப்படியே மூடி வைக்கலாம். சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக இதில் வேணால் நம்ம விட்டுக்கலாங்க. தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம், ஏன்னா வேகிறது கொஞ்சம் தண்ணி வேணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன். வணக்கங்க.